ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். அது என்னன்னா, சார் நான் பூட் ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா அதில் வந்து அதிலே நிறைய இன்பில்ட் கிளாஸஸ் இருக்குது சார். அதை வச்சு நான் ஈஸியாக பூட் ஸ்ட்ராப்பில் அந்த ஃபார்ம்லாம் எழுதிட்டு போயிடுவேன் சார். ஆனால் டெய்ல்விண்டில் அதுக்கான ஆக்சஸ்லாம் இல்லாத மாதிரி இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த டாக்குமெண்டேஷனே இல்லை அப்படிங்கிற நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஸோ எனக்குள்ளேயும் ஒரு காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்கு டெய்ல்விண்டில் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ல்விண்ட்லையுமே ஃபார்ம்ஸுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் கிளாஸஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோடில் போயிட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இன்புட் வைக்கேன். ஸோ இன்புட் அப்படின்னு கொடுத்து, ஸோ நார்மலாக நம்ம பார்க்க போகிறது தானே, வெறுமனே இன்புட் மட்டும் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ சேவ் ஆகட்டும். ஓகே, சேவ் இன்னும் ஆகலை. சேவ் ஆகிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே டப்பா இருக்குது, கருப்பு கலராக இருக்குது, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற டப்பாவை நமக்கு பூட் ஸ்ட்ராப்பில் எப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பூட் ஸ்ட்ராப் அளவுக்கு இல்லைனாலும் ஸோ ஓரளவுக்கு இவங்களும் டீசெண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம டெய்ல்விண்ட்லேயே உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கேஜான இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த கிளாஸஸ், அதாவது நம்ம இது இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸஸ்லாம் அப்ளை ஆயிரும். நம்ம ஜஸ்ட் இன்புட்னு யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ நாட்டும் பார்த்துக்கோங்க, இந்த இன்புட் எப்படி இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணும்போது பிளாக் கலரில் வருது, டெக்ஸ்ட்லாம் குட்டியாக இருக்குது, டெக்ஸ்ட் இன்டென்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியும், இதை நோட் பண்ணால் தான். ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி Ctrl+C கொடுத்து சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, என்ட்ரு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ட்ரு அடிச்சிட்டேன். நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஓகே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எரர் வந்திருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இங்கே டைப் பண்ணது வந்து தவறாக டைப் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத சேர்த்து டைப் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சிறிய தவறு செஞ்சதுனால மிகப்பெரிய தவறு நடந்துட்டு. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ மறுக்கா ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி வேகமாகவே நம்ம கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, என்ன எரர்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ரெபாசிட்டரிலே இல்லைடா என்னடா நீ கேட்டிருக்க, அந்த மாதிரி எரர் வந்திருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. ஸோ வீடியோ யாரில் பார்த்து டக்குன்னு போட்டுறீங்க, கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நம்ம அந்த சர்வரை ரன் பண்ணிக்கிடும். இப்போது சர்வரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆக தொடங்கிருச்சு. ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, பேஜ் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதால பேஜ் ரீலோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகே, நம்ம வந்து கோடெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே பேஜ் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என் இன்புட் அப்படியே தான் இருக்குது. ஸோ எதுவுமே மாறலை. ஸோ இது மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். ஸோ எங்கே சார் அந்த செட்டிங்ஸ் மாற்றணும், இது வேறு இருக்கா அப்படின்னு இருக்காங்க. ஸோ சின்ன செட்டிங்ஸ் தான். டெய்ல்விண்ட் config.js போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா plugins அப்படின்னு ஒரு எம்டி டப்பா இருக்கும். அந்த டப்பாக்குள்ளே ரெக்வயர் அப்படின்னு போடுங்க. ரெக்வயர் போட்டு இப்போ நம்ம எதை இன்ஸ்டால் பண்ணமோ அதை அப்படியே அங்கே செலக்ட் பண்ணி விட்ற போகிறோம். ஸோ டெய்ல்விண்ட் CSS/forms அதை நம்ம போட்டோம்னா நம்ம பேஜ் இன்னொருக்கா ரீலோட் ஆகும். ஸோ ரீலோட் ஆன அப்புறம் நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஸோ இதில் வந்து அவங்க வந்து இன்பில்ட்டாக ஸ்டைல்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஓகேவா? அவங்க அப்படி என்ன ஸ்டைல்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இன்புட்டில் போயிட்டு கிளாஸ் நேம் அப்படின்னு நான் கொடுத்தேம்னா ஃபார்ம் இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்குது. FORM இன்புட். ஸோ ஃபார்ம் இன்புட் இருக்குது. ஸோ அது மேலே நான் அப்படி கர்சரை வச்சோம்னா அவங்க என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஒரு 16 வகையான ரூல்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இதில் நமக்கு தெரியுது. ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் மட்டும் இல்லை, டெய்ல்விண்ட்லேயும் நமக்கு ஃபார்ம்ஸுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் பற்றி ஐடியா இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது டெய்ல்விண்டில் ஃபார்ம்ஸ்னு ஒன்று இல்லைடா அப்படின்னு ஐடியா இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் இதில் என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார்ம் இன்புட் ஒரு கிளாஸ் இருக்குது. தென் ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ நம்ம அது உள்ளே டைப் பண்ணால் தான் அதே வந்துடும். ஸோ ஓகே, இங்கே போய்ட்டு ஃபார்ம் மைனஸ் அப்படின்னு போடுறது என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குதுன்னு அதுவே வரும் பாருங்க. ஃபார்ம் இன்புட் இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது, செலக்ட் இருக்குது, மல்டி செலக்ட் இருக்குது, செக் பாக்ஸ் இருக்குது,
ரேடியோ இருக்கு. ஸோ இவ்வளோ டைப்ல நமக்கு கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? இங்க கூட ஒரு ஆரோ காட்டுது. அதுல வந்து 16 ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஓகேவா? ஓகே கூடர்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.